திமுக அரசு பொறுப்பேற்ற 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் 8,50,000 கோடி கடன் வைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்துக்குட்பட்ட கொள்ளப்பாடு கடைவீதியில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான OS மணியன் கலந்து கொண்டு பேசுகையில், அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை திமுக ஆட்சி வந்தவுடன் ரத்து செய்துவிட்டது எனவும், திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் 8,50,000 கோடி கடன் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவித் தொகையுடன் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தையும் ரத்து செய்து ஏழை பெண்களின் வயிற்றில் அடித்துள்ளது திமுக அரசு என கூறினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதவி விலகிய போது 1,30,000 கோடி கடன் வைத்துவிட்டு போனார். அதிமுகவுடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலே அதிமுக அரசு வாங்கி வைத்த கடன் 3,50,000 கோடி. $3,20,000 கோடி, 4,50,000 கோடி மொத்தமாக திமுக வச்சதோட அதிமுக வச்சது சேர்த்து. இன்றைக்கு ஸ்டாலின் அரசு 4 ஆண்டுகள் பூர்த்தியாவதற்கு முன்பாகவே இந்த அரசு வைத்திருக்கிற கடன் 4 லட்சம் கோடி, மொத்தமாக 8,50,000 கோடி. 8,50,000 கோடி ரூபாயை கடனாக வைத்திருக்கிறது ஸ்டாலின் அரசு. நான் கேட்பது என்னவென்றால், நூற்றுக்கணக்கான திட்டங்களை நாம் நிறைவேற்றினோம். எடப்பாடி